வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது யூஎஸில் இருக்கிற யூட்டா அப்படின்ற ஸ்டேட் தான். இன்றைக்கி நம்ம ட்ரிப்போட 3rd டே. ஸோ சாண்டியாகோலேருந்து கிளம்பி யோமா அரிசோனா போய் அங்கேருந்து செடோனா அப்படின்ற ஒரு ஊர் அரிசோனாவில் பார்த்துட்டு பேஜையும் பார்த்துட்டு கனாப் அப்படின்ற ஒரு சிட்டியில் வந்து ரூம் போட்டிருந்தோம். இதுதான் எங்களோட ரூம். நாங்கள் கனாப் ரீச் ஆகும்போது நைட் ஆகிடுச்சு. இந்த லாட்ஜ் எப்படின்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸோ செக்இன் ப்ரொசீஜர்ஸோ எதுவும் கிடையாது. ரூமுக்கு வந்து நம்பர் லாக்கு தான். ஸோ பின் நம்பர் நம்மளுக்கு ஆல்ரெடி இமெயில் அனுப்பிச்சிட்டாங்க. நாங்கள் வரும்போது 10:30 லேட் நைட்டுன்றதுனால நாங்களே செல்ஃப் செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டோம். ரூம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. புதுசாக இப்போ தான் ரீமாடல் பண்ணியிருப்பாங்க போல். செம்மையாக இருந்தது. செக்இன் பண்ணதே 10:30. ஸோ கடன் ஆஃப் அன் ஹவரில் சமையல் முடிச்சிட்டோம். இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி, ரசம், பருப்பு எல்லாமே வச்சுட்டேன். ஸோ நான் அடுத்த நாள் ஆஃப்டர்நூனுக்கும் அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எல்லாமே செஞ்சுட்டோம். நைட்டே ஆஃப் அன் ஹவரில் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் டாப் வந்து ஃபுல்லாக எலக்ட்ரிக் தான். அதே மாதிரி ஃப்ரிட்ஜும் இருந்தது. நம்ம வெஜ்ஜீஸ் எல்லாமே கூலர் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸை அங்கே போய் தேடிட்டு இருக்க முடியாது. இட்லி தோசைக்கு மாவெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையே ஆட்டி அதை ஒரு பாக்ஸில் வச்சு கூலர் பாக்ஸில் காய்கறிகளோடு சேர்த்து வச்சுட்டேன். அதே மாதிரி தேங்காய் பத்தையும் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை தனியாக ஒரு பாக்ஸில் வச்சு அதுவும் கூலர் பாக்ஸில் வச்சுட்டேன். ஸோ எல்லாமே சேஃபாக வந்துருச்சு. வெயில் பார்த்திங்கன்னா 100க்கு மேலே போச்சு. என்ன ஆகுமோ அப்படின்னு பயந்துட்டு தான் வந்தோம். மாவு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக புளிச்சிருந்தது. மற்றபடி ஒன்றும் பிரச்சனையே ஆகலை. அடுத்த நாள் காலையில் குளித்து கிளம்பி பக்கத்தில் ஒரு டைனோசர் மியூசியம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கனாப்லேயே. ஸோ அங்கே ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டோம். ரியலா? இது வந்து கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. எனக்குமே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது. நான் இவ்வளோ நாளாக டைனோசர்லாம் ஒரு மித்து, அதெல்லாம் கட்டுக்கதை, கண்டிப்பாக அதெல்லாம் இருந்திருக்காது அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். இங்கே போனால் அந்த டைனோசரோட எலும்பெல்லாம் தோண்டி எடுத்துருப்பாங்கள்ல, அவரே அங்கே நின்றுட்டு இருந்தார். அவர் வர்றவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவர் சொல்லும் போது எனக்கு ஐயோ உண்மையிலே டைனோசர்லாம் இந்த உலகத்தில் இருந்திருக்கும் போலையே அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். Antelope Canyon. Oh, okay. Yeah. So this is what the bone bed looked like when they found it. Oh. And so you want to help try to solve the mystery. This animal died. ஸோ அவர் ரொம்ப சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணார். அவங்க இங்கே தான் கனாப்லேருந்து ஒரு 100 மைல்ஸில் ஸ்டேர் கேஸ் கேன்யான் அப்படின்னு ஒன்று இருக்கான். அங்கே வந்து நிஜமாகவே தோண்டி எடுத்தாங்களாம். இன்னும் எடுத்துக்கிட்டே இருக்காங்களாம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்மளுக்கு ஜுராசிக் வேர்ல்டு, டைனோசர் வேர்ல்டு அந்த மாதிரிலாம் படம் எடுத்து நம்மளுக்கு காட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைச்ச பீசஸ்லாம் வச்சு அது என்ன மிருகம், அதோட தலை எது, எலும்பு எது, தொடை எது, கால் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அவங்களுக்கு வருஷக்கணக்காக ஆகுமா. அதை வச்சு அவங்க சூப்பராக அலைன் பண்ணி வச்சுருந்தாங்க. வர்ற குழந்தைங்களுக்கு வந்து டைனோசரோட பல் மாதிரி ஒன்று எனாமலில் செஞ்சு கொடுத்தாங்க. அந்த பல் வந்து என்னோடய 2 கிட்ஸ்க்கும் ஆளுக்கு ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அது காயறதுக்கு 1/2 an hour ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டைனோசார் எக்ஸிபிட் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா லாஸ் வேகாஸ் போயிட்டுருக்கோம் மக்களே. நம்மளோட ஜேர்னியோட டெஸ்டினேஷனே லாஸ் வேகாஸ் தான். ஸோ போகிற வழியில் என்னென்னலாம் இருக்கோ அப்படியே பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். நீங்களும் அப்படியே எங்கள் கூடயே வாங்க. ஊர் பார்த்திங்கன்னா செடோனாவில் ஆரம்பித்ததுங்க. அப்பையிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சிவப்பு மண், சிவப்பு மலை,
ஃபுல்லாக அப்படி கண்ணுக்கு அழகாக இருக்குங்க. அப்படி லேயர் லேயராக ஃபார்ம் ஆயிருக்கு. இது எல்லாமே ஒரு காலத்தில் கடலுக்கு அடியில் இருந்துச்சாம். சுத்தமாக நம்பவே முடியல என்னால். ஸோ இங்கே இந்த அமெரிக்கா கடலுக்கு அடியில் மூழ்கி இருக்கும்போது நம்ம இந்திய நாட்டு மக்கள் பெரிய பெரிய கோயில், பெரிய பெரிய அரண்மனையெல்லாம் கட்டி நாகரிகத்தோட உச்சத்தில் இருந்திருக்காங்க. இதுவும் ஒரு தியரி தான். குமரிக்கண்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்ததாகவும், அதில் 10,000 வருடங்களாக நம்ம தமிழ் நாகரிகம் பரவி இருந்ததாகவும் ஒரு தியரி இருக்குது. அது இப்போ கடலுக்கு அடியில் போனதாக சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் இப்படி நினச்சிக்கிறது ஒரு சந்தோஷமாக இருக்கு இல்லையா? இங்கே நான் எதுக்கு நான் இப்போ சொல்ல வந்தேன் அப்படின்னா, இவங்களோட கண்டம் இப்போ தான் மேலே தெரிய ஆரம்பித்து மக்கள்லாம் மூவ் ஆக ஆரம்பித்தாங்க. ஆனால் இவங்க இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க பாருங்கள். ஏதாவது ஒரு இடம் அழகாக இருந்துச்சுன்னா உடனே அங்கே ஒரு ஸ்டேட் பார்க் வச்சு டிக்கெட் போட்டால் தான் உள்ளே போய் பார்க்க முடியும் அப்படின்னு ஃபுல்லாக சுற்றி வர அடைச்சி வச்சிட்றாங்க. நம்மளால் வெளியிலேருந்து கூட பார்க்க முடிய மாட்டேங்குது. எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு மொட்டை பாறை மாதிரி ஒரு இடம் வருது பாருங்கள். ஆனால் இதுக்குள்ளே நிறைய கேவ்ஸ் இருக்குது. அதுவும் ரெட் கலரில் இருக்கிறதுனால இதை ஒரு ஸ்டேட் பார்க்காக்கி இதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் இது மாதிரி எண்ணிலடங்காத குகைகள் இருக்கின்றன. எண்ணிலடங்காத பாலடைந்த கோயில்கள்லாம் இருக்குது. அதெல்லாமே நம்ம பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து, இதை நீங்கள் பார்க்கணுன்னா எங்களுக்கு டிக்கெட் வாங்கணும்டா அப்படின்னு நம்மளும் பண்ணலாங்க. இதை பார்த்தா நல்ல ஐடியா வருது. அப்படியே போயிட்டே இருக்கும்போது வழியில் ஒரு கேவ் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு டைனோசார் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே அங்கே ஒரு ஸ்டாப்பை போட்டோம். உள்ளே போய் டிக்கெட் எவ்வளோடா அப்படின்னு கேட்டு வந்தேன். அடல்ட்ஸ்க்கு $5, கிட்ஸுக்கெலாம் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, உள்ளே போய் பார்த்துடலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். இந்த கேவோட பேர் மோக்கி கேவ். 400 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் இந்த மாதிரி கேவ்ஸில் தான் வீடு கட்டிட்டு இருந்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த பாறையவே அப்படியே குடஞ்சி வீடு மாதிரி ஆக்கி சூப்பராக செஞ்சுருந்தாங்க. வெளியே ஒரு 105 அந்த மாதிரி ரேஞ்சில் வெயில் அடிச்சிட்டு கொளுத்திக்கிட்டு இருந்துச்சுங்க. இந்த கேவுக்குள்ளே போனோடனே ஏர் கண்டிஷன் போட்ட ரூமுக்குள்ளே போன மாதிரி சும்மா ஜில்லுன்னு இருந்துச்சுங்க. அது எப்படிடா இப்படி இருக்குது அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டோம். அவங்க அதான் இந்த கேவோட ஸ்பெஷாலிட்டியே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கனாப்லேருந்து லாஸ் வேகாஸ் போகிற வழியில் இந்த மோக்கி கேவ் இருக்குது. இதோட ப்ரைஸ் $5 அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த்து தான். ஒரு தடவை போய் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த கேவோட ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். ஸோ அவர் தோண்டி எடுத்த ஐட்டம்ஸு எல்லாத்தையும் அங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாரு. நம்ம 400 வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸ்க்கு முதல்ல புலம்பெயர்ந்த மக்கள் எந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையை நடத்துனாங்க, எந்த மாதிரி ஆயுதங்கள், எந்த மாதிரி சமையல் கலன்கள், அவங்களோட உடைகள், அவங்களோட சாப்பாடு எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம ஒரு தடவை போய் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம தமிழ் நாகரிகம் மாதிரியே எனக்கு தெரிஞ்சுது. நம்மளை மாதிரியே மாட்டு வண்டி, தேர், நம்ம வச்சுருக்கிற மாதிரியே மண் பானைகள்லாம் வச்சுருந்தாங்க. ஷேப்பு கூட நம்ம வச்சுக்கிற பானை மாதிரியே இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். இங்கே ஸ்டெப்ஸ்லாம் எதுவும் கிடையாது. வீல் சேர் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம பேபி ஸ்ட்ராலரையும் எடுத்துகிட்டு போகலாம். குழந்தைங்களும் நடந்து போகலாம். உள்ளே இருட்டாக தான் இருந்தது. அப்போ தான் இந்த ஸ்டோனோட கலர்லாம் நம்மளுக்கு தெரியும் அப்படின்றதுக்காக லைட்ஸ் எதுவும் இல்லாமல், ஆனால் ரொம்ப அழகாகவே இருந்தது. வெளியே ஷாப் வச்சுருந்தாங்க. கலர்டு ஸ்டோன்ஸ், பெபிள்ஸ், அப்புறம் மேக்னெட்டிக் ஸ்டோன்ஸ், அப்புறம் ராக்கையே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில், அதாவது ஹார்ட் மாதிரி, எக்கு மாதிரி அப்படிலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்தது. அங்கே ஒரு குட்டி பேக்ஸ் மாதிரி, பவுச் மாதிரி வச்சுருந்தாங்க.
ஸோ நம்ம அந்த பவுச்சில் எவ்வளோ நாளும் ஸ்டோன்ஸ் எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த பவுச்சோட விலை தான் நம்ம பே பண்ணணும். குட்டி பவுச்னால் $5, கொஞ்சம் பிகர் சைஸ்னால் $7 அந்த ரேஞ்சில் அப்படி வச்சுருக்காங்க. நம்மளோட அடுத்த ஸ்டாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோரல் பிங்க் சாண்ட் டூன்ஸ் பார்க். என்னது கோரல் பிங்க்கு சாண்டா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, பிங்க் கலரில் மணல் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க ஒரு இடத்துல ஒரு அழகான இடம் இருந்துச்சுன்னா அதை சுற்றி பார்க் கட்டி விட்டு நம்மக்கிட்ட காசு வாங்குவாங்க. ஸோ இங்கேயே அதே தான் நடந்துச்சு. இந்த பார்க்குக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு $15 பே பண்ணணும். ஆனால் நம்ம இந்த பிங்க் கலர் சாண்ட்ஸை வந்து எங்கேயுமே பார்க்க முடியலங்க. நான் சுற்றி வர பார்த்தேன், இருந்தது. ஆனால் இந்த அளவுக்கு பிங்காக இல்லை. இது இந்த பார்க்குக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல மட்டும் இவ்வளோ பிங்க் கலரில் மணல் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்க்க தான் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு மேடை மாதிரி ஸ்டேஜ் மாதிரி செட்டப் வச்சுருக்காங்க. இங்கேருந்து நம்ம பார்த்தா வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக அந்த பிங்க் கலர் சாண்ட்ஸ் கவர் ஆகிருக்கு. இங்கே நம்ம சர்ஃப் போர்டு எடுத்துகிட்டு வந்து மேலே வரைக்கும் நடந்து போய் அங்கேருந்து சர்ஃப் பண்ணி வரலாம். நிறைய ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறாங்க. பட் வெயில் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது. இந்த வெயிலில் நம்மளால் அந்த மணலில் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கெல்லாம் போகல. ஸோ இந்த ஸ்டேஜ்லேருந்து மட்டும் வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இதுக்கு $15 வந்து ரொம்பவே அதிகம் தாங்க. நம்ம சர்ஃப் பண்ணுறோம், அப்புறம் ஆர்வி கேம்ப் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இல்லை கேம்பிங் டென்ட்லாம் வச்சு இங்கே ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த $15 கொடுத்து நம்ம இங்கே ஸ்டே பண்ணலாம். உள்ள பிக்னிக் ஸ்பாட் இருக்குது, ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, வெறும் பொட்டல் காடு தான். இதில் இந்த சாண்ட் டியூன்ஸ், அதாவது இந்த மணல் குன்றுகள் எப்படியெல்லாம் உருவாச்சு, இதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க. இந்த போர்டுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாவ் செம்மையாக இருக்குங்க. பிங்க் கலரில் இருக்குது மண். வெயில் மட்டும் இல்லைன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்த்துருக்கலாம். வெயில் ரொம்பவே வெயிலாக இருந்து மணலில் நடக்க முடியாது, அது உங்களுக்கே தெரியும். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த ரெட் கலரில் மண், ரெட் கலரில் மவுண்டெயின்ஸ், ஹில்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ அதிலிருந்து ஓவர் காற்றடிக்கும் போது உண்டான துகள்கள் எல்லாம் பறந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி டியூன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, மணல் குன்றுகளாக ஃபார்ம் ஆகிருக்கு. அதுதான் அங்கே எழுதி வச்சுருந்தாங்க. மண் வந்து செம்ம சாஃப்டாக நம்ம முகத்துக்கு போடுற பிங்க் பவுடர் மாதிரியே இருந்துச்சு. ஸோ ஒரு டப்பாவில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ காலையிலேருந்து ரொம்ப வெயிலில் சுற்றிக்கிட்டே இருக்கோம். லஞ்சுக்கு வேறு டைம் ஆகிடுச்சு. எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்லாம், அதுவும் ஒரு தண்ணி இருக்கிற இடமா இருந்தால் சும்மா ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு ஒரு ஆறு தேடி போனோம். பக்கத்தில் வந்து கன்னி நதி அப்படின்னு ஒன்று இருக்கிறதா சொன்னாங்க, அதாவது வெர்ஜின் ரிவர். அது வந்து ஒரு 4 மைல்ஸ் உள்ளே போனோம். ரோடு ரொம்பவே சரியில்லை, இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா வெயில் வந்து ரொம்ப ஓவராக இருந்துச்சுங்க. இந்த வெயிலில் நம்ம காருக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்ணுன்னாலும் அது ரொம்ப கஷ்டம். அதனால் கண்டிப்பாக அந்த ஆற்றங்கரையில் தான் உட்காந்து சாப்பிட்றது அப்படின்னு முடிவெடுத்துட்டு அந்த கரடு முரடான ரோட்லேயும் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்னு ஐயப்பன் பாட்டெல்லாம் போட்டு ஓட்டிகிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து சுற்றி வர மலை கவராக இருக்குது. நடுவில் நம்ம இருக்கோம். இடம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. எதை பார்க்குறதுனே தெரியல. இந்த பக்கம் பார்த்தா ரெட் கலரில் மவுண்டெயின்ஸாக இருக்குது, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனரி மவுண்டெயின்ஸாக இருக்குது, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மொட்டைப்பாறை மலையாக இருக்குது. ஆனால் எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. அந்த ப்ளூ கலர் ஸ்கைக்கும்
அந்த மவுண்டென்ஸுக்கும் வியூ பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு. நம்மக்கிட்ட ஜீப் மாதிரி இல்லை மவுண்டைன் ரைட் மான்ஸ்டர் ட்ரக் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே 5 மினிட்ஸில் போயிருக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது ஹாண்டா தான். ஸோ நம்ம மாட்டு வண்டி மாதிரி மெதுவாக போயிட்டுருக்கோம். வியூஸ் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால எங்களுக்கு மெதுவாக போகிறது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமாக தெரியல. ஆனால் வரும்போது கண்டிப்பாக இந்த ரூட்டில் வரமாட்டோங்க. அந்த பக்கம் தான் ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்து ரிட்டன் போகணும். ஏன்னா ரோடு ரொம்பவே மோசமாக இருக்குது. டயர் வந்து பஞ்சர் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம். ஸோ மெதுவாகவே ஓட்டிகிட்டு போங்க இந்த பக்கம் வர்றவங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ என்ட்ரி தாங்க, எவ்வளோ நேரம்னாலும் இருக்கலாம். நீங்கள் கேம்பிங் டென்ட் போடுறது ஆர்வியும் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். பிக்னிக் ஸ்பாட்லாம் எதுவும் கிடையாது, ஒன்லி ரிவர் தான். மற்றபடி நம்ம அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, ஆஃபீஸர்ஸ் மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம போய் அங்கே ஸ்விம்மிங் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புறது தான் இப்போ அங்கே பிளானு. நாங்கள் பார்த்ததில் நிறைய பேர் ஹாட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, கூலர் பாக்ஸ், அப்புறம் பார்பிக்யூ பண்ணுறதுக்கு அந்த அடுப்பெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தாங்க. கன்னி நதிக்கு வந்துட்டோம். நல்லா ஒளிச்சு வச்சுருக்காங்க ஆறை. வெளியிலேருந்து பார்த்தா சுத்தமாக தெரியவே இல்லை. கார் பார்க் பண்ணதுக்கப்புறம் தான் ஆறே கண்ணுக்கு தெரியுது. ஆனால் தண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெயிலுக்கு இந்த தண்ணியில் ஜாலியாக குளிக்கலாம். ஜில்லுன்னுலாம் இல்லை, ஜில்லுன்னும் இல்லை சூடாகவும் இல்லை, நல்லா ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஸோ கொஞ்சம் உயரத்தில் இருக்கோம் நம்ம. இங்கேருந்து நம்ம கீழே இறங்கணும். வழி எதுவும் போட்டு வைக்கல. ஸோ நம்மளாக தான் இருக்கிற காட்டு பாதையில் இறங்கிக்கணும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இறங்கிட்டோம். குளியலும் போட்டு முடிச்சிட்டோம். ஆனால் ஆத்தங்கரையில் உட்காந்து சாப்பிட்றதே ஒரு தனி சுகம்தாங்க. நல்ல ஜிலு ஜிலுன்னு காற்று. அரச மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கோம். அதுவும் நம்ம பருப்பு சாதம், ரசம், கடிக்கிறதுக்கு காரசேவு, வேறு என்னங்க வேணும்?